இப்போதைக்கு ஐபிஎஸ் அப்படின்றது வெறும் குடல் சார்ந்த நோய் மட்டுமல்ல. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே நம்ம இப்போ படிக்க போகிற பாடமே வெறும் குடல் சார்ந்து மட்டும் படிக்கல, மனம் சார்ந்து எமோஷன்ஸை சார்ந்து இந்த ஐபிஎஸ் வந்து டெவலப் ஆகுது. அப்போது ஐபிஎஸ் அப்படின்றது குடல் சார்ந்த நோய் மட்டுமா, அதாவது கட் ஹெல்த் மட்டும் பார்க்கணுமா, இல்லை அதன் கூட சேர்ந்து மைண்ட் ஹெல்த்தை பார்க்கணுமா அப்படின்னு நம்மளை கேட்டால், அக்குபஞ்சர் மருத்துவமும் சரி பிற எல்லா மருத்துவமும் ஐபிஎஸ் என்பதை கட் ஹெல்த்தாக மட்டும் பார்க்காம அதன் கூட மைண்டையும் பொருத்தி பார்க்க வேண்டும். கட்டையும் மூளையையும் அதாவது பிரெயினையும் நம்ம சேர்த்து பார்க்கணும், சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஐபிஎஸ் என்ன பண்ண முடியும், மேக்ஸிமம் ரிவர்ஸ் பண்ண முடியும். இது வெறும் கட்டை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, அதில் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணுறது ஆகாத காரியம். ஏனென்றால் கண்டிப்பாக கட்டுக்கும் பிரெயினுக்கும் எப்பயுமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ என்ட்ரிக் சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போது பிரெயினுக்கும் என்ட்ரிக் சிஸ்டத்துக்கு என்ன தொடர்பு, செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம் என்ட்ரிக் சிஸ்டத்தை. அப்போ பிரெயின் ஒரிஜினல் பிரெயின் ஒன்றும், செகண்ட் பிரெயின் சொல்கிறது இந்த என்ட்ரிக் சிஸ்டம், இந்த கட் ஹெல்த். இதை பொறுத்து தான் என்ன ஆகுது, நம்ம உடலுடைய இம்யூனிட்டியும் எப்படி இருக்குது அப்படின்றத இன்னைக்கு இந்த உலக லெவலில் எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த மருத்துவ உலகம் கட் ஹெல்த் அதை பொறுத்து தான் உடலோட இம்யூனிட்டி, உடலோட ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுது. அப்போது கட் ஹெல்த்தை பாதிக்கக்கூடியது எது, அப்போ கட் ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அப்போ கட்டுக்கும் பிரெயினுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, அப்போ ஸ்பெஷலி இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமால கட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதுக்கு கட்டை எப்படி ட்ரீட் பண்ணணும், அதே சமயத்தில் பிரெயினுன்னும் போது உங்கள் மைண்டில் நிற்கிறது பிரெயின் மட்டும் இல்லை, மைண்டு, அதில் வரக்கூடிய எமோஷன்ஸ், இதை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், இதெல்லாம் ஐபிஎஸ் எப்படி பாதிக்குது, இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். நான் சொல்ல புரியுதுங்களா? அப்போது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் பெருங்குடலில் மட்டும்தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், லார்ஜ் இண்டஸ்ட்ரியில் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்ற மைண்ட் செட்டை விட்டுட்டு நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட் பவல் மட்டும் இல்லை, அதனோட சேர்ந்து மைண்ட், எமோஷன், ஸோ இதை நிர்வகிக்கிற பிரெயின், இதோட தொடர்பு இருக்கிற எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக தான் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம உள்ளே போக போகிறோம்.